4ஆம் நாள் போர் முடிந்த அன்றிரவு பீஷ்மரை காணச் சென்றான் துரியோதனன். நீங்களும் துரோணரும் கிருபரும் இருந்தும் அந்த பாண்டவர்களால் என்னுடைய தம்பியர் மாண்டனரே, பல வீரர்கள் உயிரிழந்தனரே, பாண்டவர்களின் வெற்றியின் ரகசியம்தான் என்ன என்று கேட்டான் துரியோதனன். பீஷ்மரோ, இது குறித்து நான் பலமுறை உன்னிடம் சொல்லி இருக்கிறேன். பாண்டவர்களுடன் சமாதானமாக போவதே நன்று என்று வற்புறுத்தியும் இருக்கிறேன். எங்கு கிருஷ்ணர் உள்ளாரோ அங்கு தர்மம் இருக்கிறது, எங்கு தர்மம் இருக்கிறதோ அங்குதான் வெற்றி இருக்கிறது. இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை. போரை கைவிட்டு விட்டு அவர்களுடன் இணைந்து விடு, இல்லையேல் மீளா துயரில் ஆழ்வாய் என்றார் பீஷ்மர். ஆனால் துரியோதனனோ இதற்கு இணங்கவில்லை. அதை உதாசீனம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் போர் புரிந்து அந்த பாண்டவர்களை கூண்டோடு அழிக்க வேண்டும் என்று குறிக்கோள் மட்டுமே அவனிடம் அதீதமாக காணப்பட்டது. அந்த தீய எண்ணத்தினால்தான் தனக்குத்தானே தன்னுடைய அழிவை தேடிக்கொண்டான் துரியோதனன்.